இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். நுவரேலியாவின் ஒரு பகுதியிலே நின்று கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ செய்தி உங்களோடு பகிர்வதிலே சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 to 3 வருகிற இறை வார்த்தைகள் இவ்விதமாய் சொல்லுகிறது. நட்பேறு பெற்றவர் யார்? கொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுகிறவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் தியானம் செய்கிறவர். இப்படிப்பட்ட மனுஷர்கள் அவர்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார்கள். பருவ காலத்தில் கனி கொடுப்பார்கள். என்றும் பசுமையாயிருக்கும் அந்த மரத்துக்கு ஒப்பாயிருப்பார்கள். தாம் செய்கிற காரியம் அனைத்திலும் வாய்க்கப்படுவார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னார், நீங்கள் நட்பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். எப்படி நட்பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள்? கர்த்தருடைய சமூகத்திலே, ஜெபத்திலே, தவத்திலே காத்திருக்கிற பொழுது, பரிசுத்தத்தோடு காத்திருக்கிற பொழுது, வியாதி, வியாகுலம், கண்ணீர், வேதனை இவைகளின் மத்தியிலே ஜெபத்திலே காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களை வாழ்த்த பண்ணுவார், வாழ பண்ணுவார். நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பீர்கள். பாருங்கள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. மலை உச்சியில் இருந்து நீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையை பாருங்கள். நீர் பாய பாய ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினாலே மரங்கள் செழிப்பாய் இருக்கிறது. இயற்கையை இவ்விதமாய் சிருஷ்டித்த கர்த்தர் உங்களை இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதங்கள் மாறாதது, விலகாதது. இயற்கையை பார்க்கிற பொழுது இருதயம் சந்தோஷப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களை ஜெப வாழ்க்கையில் ஆண்டவர் பார்க்கிற பொழுது இதை பார்க்கிலும் செழிப்பாக, வளமாக, வசந்த காலமாக மாற்ற வல்ல தேவன். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை அவர் வசந்த காலமாய் மாற்றுவார். எங்களை நேசிக்கிற அருமையான தேவனே, உங்களுடைய பரிசுத்தமான நாமம் சொல்லி ஜெபிக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல உம்முடைய வார்த்தையிலே வேரூன்றி, உம்முடைய வார்த்தையிலே நிலை பெற்று, உம்முடைய வார்த்தையை கைக்கொண்டு வாழுகிற எங்களை பலனுள்ளவர்களாய் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு இந்த தேவ செய்தி, இந்த ஜெபம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை, அதிசயங்களை, மாற்றங்களை கொண்டு வருவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்ரீலங்காவின் ஒரு பகுதியாகிய நுவரேலியா பகுதியில் இருந்து உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய மாபெரும் பிளஸிங் உங்கள் வாழ்க்கையில் கூட இருப்பதாக. நீர் பாய்ந்து வருகிறதை போல ஆவியானவர் உங்களுக்குள்ளே பாய்ந்து வந்து அதிசயமான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்க மறவாதீர்கள். God bless you.